ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி அஷ்டமி. அஷ்டமி அப்படின்னா நான் வந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவர் கோயிலுக்கு வந்து போவேன். ஸோ அந்த கோயிலுக்கு போனதை விலாக தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டோரியோட எண்டில் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். கிவ் அவேல நீங்களும் சாரீஸ் வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் ஒரு லைக் கொடுத்து பாருங்கள். காலையில் ஒரு 5 மணி அப்படிங்கிறப்ப வாசல் தெளித்து கோலம் வந்து போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கு கோலம் தான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். நேற்றுக்கு வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் எப்படி சிஸ்டர் இந்த கோலம் மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து என்னோடய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு பங்கு கோலப்பொடிக்கு 2 பங்கு அரிசி மாவு போடணும். அப்போ வந்து கோலம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் இந்த நைஸ் பொடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பொடியும் வந்து வாங்கி கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கோலம் வந்து இழுக்கிறதுக்கு வந்து நல்லா வரும். அதுவும் இல்லாமல் நல்லா பிரைட்டாகவும் தெரியும். நான் வேணால் இப்போ வந்து நான் நிறையா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். நான் வேணால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ப்ரிப்பேர் வந்து பண்ணி காமிக்கிறேன். கோலம் போடுற பவுடரை சொன்னாங்களா, இல்லை வந்து அரிசி மாவு கோலத்துக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பால்ஸை சொன்னாங்களான்னு தெரியல. அவங்க இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு உண்டான ஆன்சரை வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இன்னொரு வீடியோவில் ரெண்டுமே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கு கோலம் போடவே மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி சிக்கு கோலம் போடுறப்ப தான் பெண்களுக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பவர் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதுவும் இல்லாமல் இந்த சிக்கு கோலம் போடுறது பெண்கள் வந்து சிக்கு கோலம் அதிகமாக விரும்பி போடுறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வாசலில் வந்து கோலம் போட்டிருந்தேன். இன்றைக்கி அஷ்டமி அப்படிங்கிறனால தாடிக்கொம்பு சொர்ணாகர்ஷ்ண பைரவர் கோவிலுக்கு வந்து நான் போவேன். எப்போவுமே வந்து மாதம் வந்து திருப்பூரில் இருக்கிறப்போ போயிட்டுருந்தேன். இப்போ இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்து, இப்போ இங்கே ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு 3 மாதமாக வந்து போகாமல் விட்டுட்டேன். அதனால் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து கோவிலுக்கு தான் வந்து கிளம்பி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தோம். இந்த வீடு யாருதுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீடு. நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது எல்கேஜிலேருந்து நாங்கள் எல்லோரும் வந்து ஒன்றா படித்தோம். இப்போ வரைக்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்குது. நாங்கள் வர்றோம்னு சொல்லிவிட்டு பஜ்ஜி போட்டு வை, நாங்கள் வந்தோன்னா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து வெங்காய பஜ்ஜி வந்து போட்டுட்டு இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து மீட் பண்ணோங்களா, அதாவது ஃபோன்லலாம் பேசிப்போம், பட் பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பழைய மெமரிஸ்லாம் வந்து அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு போடுற அந்த பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்ருந்தோம். பஜ்ஜி வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து சமையல் கட்டு பக்கம் வரவே பிடிக்காது. சமைக்கிறது அப்படின்னாலே அது தெரிச்சு ஓடிரும். இருந்தாலும் அதை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுட்ருந்தோம். நல்லா பண்ணியிருந்துச்சு. பஜ்ஜியும் வந்து நல்லா போட்டிருந்துச்சு. அப்புறம் வந்து தக்காளி சாதம் செஞ்சுருந்தது. தக்காளி சாதமுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மீட் பண்ணினது உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த டேவே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக போச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து கிடைக்கிறது ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட இது நாள் வரைக்கும் கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வச்சுருந்துச்சு. வீடு வந்து சூப்பராக வச்சுருக்க மகா அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோடய அந்த பஜ்ஜி போடுறது இல்லைங்களா, அந்த பொண்ணோட வீடு தான் இது. இந்த பொண்ணு பேர் வந்து சூர்யா, இந்த பொண்ணு பேர் வந்து மகாலட்சுமி. நாங்கள் வந்து மகான்னு கூப்பிடுவோம். நாங்கள் இன்னும் ஒரு 2 பேர் இருக்கோம். அவங்களாம் வந்து அந்த பொண்ணு வரல, மேகலான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து வரல. நாங்கள் 4 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இன்னும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து +2, அதாவது 11th 12th நாங்கள் 2 பேர் வந்து நாங்கள் 4 பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். முன்னாடி இருந்தே ஒன்றா தான் படிச்சுட்ருக்கோம். இருந்தாலும் +1 +2ல் வந்து நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் இந்த 4 பேரும். காலையில் நான் வந்து வீட்டில் சாப்பிடாம வந்துட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மகா வந்து தக்காளி சாதம் வந்து போட்டு கொடுத்தது, சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் போன கதை வந்த கதை எல்லா கதையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி தோட்டத்தில் போய் மாம்பழம்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போகிறதுக்காக எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து சூர்யா இருந்துட்டு எனக்கு டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லிடுச்சு. மகா அதுக்கு நடுவில் டீயும் வந்து போட்டு கொடுத்தது. அப்புறம் வந்து பக்கத்தில் இவங்க தோட்டத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ தோட்டம் வந்து இருக்குது. காலையில் வந்து மல்லிகைப்பூ வந்து பறிச்சுட்டு சந்தைக்கு கொண்டு போயிடுவாங்க. மீதி இருக்கிற பூ வந்து நம்ம போய் பறிச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்ட பின்னாடி நாம் வந்து போய் பூ பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிச்சு.
ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருந்தோம். அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரே தட்டில் சாப்பிட்டது, ஒரே டிஃபன் பாக்ஸில் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரே பிளேட்டில் எல்லோரும் சாப்பிட்டது எல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். இதுலேயே வந்து நான் ஒரு கதையை வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஒரு புலி, அந்த புலிக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது. அப்போ வந்து அந்த புலி வந்து தன்னோட இறைச்சிக்காக வந்து தொலைவி வந்துட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி மானும் ஒரு கருப்பு கலர் மானும் 2 மானும் நின்றுட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே வந்து புலிக்கு வந்து நம்ம இந்த மானில் எந்த மானை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கு. இப்போ வந்து புலி வேகமாக துரத்துது. அப்போ வந்து கருப்பு மான் வந்து ஒரு சைடும் புள்ளி மான் வந்து ஒரு சைடும் வந்து போயிடுது. இதில் வந்து எந்த மானை சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று யோசிக்குது. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம கருப்பு மானவே வந்து அடித்து சாப்பிட்லாம், கருப்பு மானே வந்து நல்லா ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு மானை நோக்கி ஓடுது. ஆனால் கருப்பு மான் வேகமாக ஓடிடுச்சு. சரி நம்ம புள்ளிமானாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளிமானை நோக்கி ஓடுது. புள்ளிமானை அதோட வேகமாக போயிடுச்சு. புலிக்கு பார்த்திங்கன்னா 2 மானுமே வந்து கிடைக்காம போயிடுச்சு. 2 மான் வந்து கிடச்சி புலினால் ஒரு மானை கூட சாப்பிட முடியல. இந்த மாதிரி தான் நம்மளையும் சில பேர் வாய்ப்புகள் கடவுள் கொடுத்தாலும் அந்த வாய்ப்புகளை வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசித்து எல்லாத்தையுமே இழந்துடுறோம். ஸோ வந்து எந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம எடுக்கிற முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். தான் வந்து நான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது. கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வந்து மாம்பழம்லாம் பறிச்சுட்டு நல்ல மரத்துலேயே வந்து நல்ல ஒரு பழுத்த மாம்பழம் இருந்துச்சு. அப்படியே சரியான டேஸ்ட்டு. அப்படியே நான் சாப்பிட்டேன்னு மல்லிகைப்பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ பறிக்கிறதுக்காக தான் போயிருந்தோம். இது ஃபுல்லாகவே வந்து என்னோடய ஃப்ரெண்டு மகாவோட தோட்டம் தான். ஆனால் வந்து மல்லிகைப்பூ இருக்கிறது பார்த்திங்கன்னா மகாவோட தோட்டம் கிடையாது. அது வந்து பக்கத்து தோட்டம், அவங்களுக்கு பக்கத்து தோட்டம். ஸோ அங்கே வந்து இந்த பூவை எடுத்தது போக கழிவு பூன்னு சொல்லுவாங்க. அந்த 1, 2 விட்டுருவாங்க இல்லைங்களா, மீதம் பூன்னு சொல்லுவோம். அந்த பூவை வந்து நாங்கள் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். மகாங்க தோட்டத்தை சுற்றியில் இந்த மாதிரி பூ தோட்டம் வந்து நிறையா இருக்குது. மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு வந்து மல்லிகைப்பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மோட்ரு ஓடவும் மோட்டரை பார்த்தோன்னேன்னு எனக்கு இறங்கி அந்த காலெல்லாம் நினச்சி விளையாடணும். இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறனால விளையாடவெலாம் வேணாம், அட்லீஸ்ட் நான் முகமாவது கழுவிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கால் முகமாவது நான் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முகம்தான் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பூவையுமே வந்து பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு மேலேயே இருக்கும் பூ வந்து நம்மளுக்கு கிடச்சிது. இங்கே பாருங்கள் இவ்வளோ பூ வந்து கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தா பூ ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போதும்ப்பா இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிறப்போ மாங்காய் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி மகா வந்து கொஞ்சம் மாங்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் மரத்துக்கு தான் வந்து போனோம். சூர்யா இருந்துட்டு நான் மாங்காய் பறிக்கிறேன்ப்பா, நீ ஒன்றும் பறித்து தர வேணாம், நானே பறிக்கிறேன், எனக்கு இந்த மாங்காய் பறிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மாங்காய் பறிச்சிட்டு இருந்தது. நானும் மரத்துலேருந்து பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து மாங்காய் மரத்தில் பறிக்கலான்ட்டு பார்க்குறப்போ எனக்குமே எட்டலை, சூர்யாவுக்குமே எட்டலை. ஏன்னா நாங்கள் 2 பேருமே வந்து ஹைட் கம்மி, அதனால் வந்து எட்டலை. ஃபைனலாக கொஞ்சம் மாம்பழத்தையும் வந்து பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். இருக்கனால உங்களுக்கு 2 பேர்த்துக்கு எட்டலையா, விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தது. எல்லாம் ஒரு 7 to 8 காய் வந்து பறிச்சுட்டு இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஆளுக்கு 4 காய் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. இந்த கோவிலுக்கு நான் எப்போவுமே மாதம் வருவேன். அதே போல் இன்றைக்கி வந்து கோவிலுக்கு வந்துட்டு விளக்கெல்லாம் வந்து போட்டுட்டு சாமியை வந்து திருப்தியாக வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. இந்த கோவிலில் எப்படி விளக்கு போடணும், இது வந்து இந்த கோவிலில் எப்படி கும்பிடணும், அதாவது எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கோவிலில் வந்து இந்த பூசணிக்காய் சொரக்காயில் வந்து விளக்கு போடுவாங்க. ஸோ இந்த விளக்கை வந்து நம்ம போட்டுட்டு பைரவரை மனசார நினச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள் ஃபுல்லாக வந்து படிப்படியாக குறைஞ்சிரும். அதாவது கடனில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து பைரவருக்கு வந்து விளக்கு போடுங்க. கண்டிப்பாக வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது காணாமல் போகும். ஸோ பைரவரையும் நாங்கள் வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கான கொஸ்டினுக்கு போனாங்களா, புலி எதை வந்து துரத்துச்சு, அதுதான் இன்றைக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்